ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். எனக்கு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி சிக்கன் குஃப்தா. சிம்பிள் அண்ட் ஈஸி. சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இது சப்பாத்திக்கு பரோட்டாக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஸோ சூப்பராக ஜூஸியாக நல்லா அந்த சீஸ் பால் மாதிரி சிக்கன் பால் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 kg கீமா, இது கூட ஒரு சால்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, ஒரு 2 டீஸ்பூன்னு கிராம் ஃப்ளார் கடலை மாவு, அப்போது 1 டீஸ்பூன்னு கார்லிக் பேஸ்ட்டு. ஜிஞ்சர் கார்லிக் இல்லை, வெறும் கார்லிக் பேஸ்ட் ஒண்டி நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் இல்லைனா ½ an hour மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஊற்றிக்கலாம். ஸோ இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறது, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஹோல் ஸ்பைசஸ்ஸு இதில் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரணும். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூனு ஆயிலு, அப்புறமா கொஞ்சமாக பட்டர், ஒரு ½ டீஸ்பூன் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும் லோ ஃப்ளேம்லேயே. ஆயில், பட்டர் ப்ளஸ் இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்தணும். இப்போ பவுடர் மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான பவுடர் மசாலாஸ் தான். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூனு சிக்கன் மசாலா, அப்புறமா ½ டீஸ்பூன் சால்ட்டு. இதெல்லாமே சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிக்கன் குஃப்தா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஜாரில் தேங்காவும் அப்புறமா தக்காளி நல்லா அரைச்சி இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். இது தேங்காவும் தக்காளி பேஸ்ட். இது இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜாரில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த ஜாரில் தண்ணி இருந்துச்சுன்னா அதில் ஒரு கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ கிரேவி அவ்வளோ திக்னஸில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரைஸ்க்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை இவ்வளோ திக்னஸ்ஸே போதும்னாக்கா நீங்கள் சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ கீமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கீமா பாலை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு ஜஸ்ட் கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். இது நல்லா எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பேனில் ஒன்றுக்கு ஒன்றுமே ஒட்டலை. ஸோ சூப்பராக பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பால்ஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிரேவியும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீமா பால்ஸ் ஸோ சூப்பராக நல்ல ஒரு ஃப்ளேவரான கிரேவி. இப்போ கசூரி மேத்தி லோ ஃப்ளேம்லேயே வச்சு கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஜஸ்ட் மேலே தூவிட்டு இது லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு 3 to 5 மினிட்ஸ் நம்ம வச்சு எடுத்து கொஞ்சமாக பட்டர் மேலே போட்டு விட்டால் சூப்பரான சிக்கன் குஃப்தா ரெடி. சப்பாத்திக்கு, பூரி, பரோட்டாக்கு,
இட்லி தோசைக்கு ரைஸ்க்கெல்லாம் சூப்பரான ஒரு காம்பினேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் அஸ்வினி. பை, டேக் கேர்.